வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இதயத்தில் புற்றுநோய் வருமா? மனிதனின் உடலில் தேவையற்ற திசுக்கள் வளர்ந்தால் அதனை கட்டி என்கிறோம். இத்தகைய கட்டிகள் உடலின் வெளிப்புறத்திலோ அல்லது உட்புறத்திலோ உருவாகி வளரலாம். இத்தகைய கட்டிகள் உடல் நலத்திற்கு ஆபத்தை விளைவிப்பதாகவோ அல்லது ஆபத்து எதுவும் இல்லாமலோ வளரும் கட்டிகளாகவும் இருக்கலாம். ஆபத்தை விளைவிக்கும் உடற்கட்டிகளை புற்றுநோய் எனச் சொல்கின்றோம். புற்றுநோய் கட்டிகளை பொறுத்தவரை அது ஒழுங்கு இல்லாமல் வளர்ந்து உறுப்புகளின் செயல்பாட்டினை பாதிப்பதாலும் உடல் முழுவதும் பரவுவதாலும் புற்றுநோய் கட்டிக்கு கட்டாயம் சிகிச்சை தேவைப்படுகின்றது. எந்த உறுப்பில் புற்றுநோய் கட்டி தோன்றியதோ அதனை தோற்றுவாய் என்றும், மற்ற உறுப்புகளுக்கு பரவி இருப்பின் அதனை பரவல் முறை என்றும் மருத்துவத்தில் அழைக்கின்றனர். இந்த நிலையில் உடலின் பல பாகங்களில், குறிப்பாக நுரையீரல், உணவு குழாய், கல்லீரல், சிறுநீரகம், மார்பகம், கருப்பை முதலிய அவயவங்களில் புற்றுநோய் பரவலாக காணப்பட்ட போதிலும் இதயத்தில் புற்றுநோய் என்பதை நாம் அதிகமாக கேள்விப்படுவது இல்லை. இதனால் இதயத்தில் புற்றுநோயே வராது என்ற முடிவிற்கும் நாம் வர முடியாது. ஏனெனில் மிக அரிதாகவே இதயத்திலும் திசுக்கட்டிகள் உருவாவது காணப்படுகின்றது. திசுக்கட்டிகள் இதய அறைகளிலும் அதன் தசைகளிலும் ஏற்படுகின்றன. இவ்வாறு இதயத்தில் அரிதாக ஏற்படும் கட்டிகளிலும் 75% கட்டிகள் ஆபத்தில்லாத இயல்பான கட்டிகளாகவும் 25% கட்டிகள் மட்டுமே புற்றுநோய் கட்டிகளாகவும் இருக்கின்றன. மேலும் இதயத்தில் உருவாகும் புற்றுநோய் கட்டிகள் அங்கேயே தோற்றுவாயாக உருவாகாமல் நுரையீரல், சிறுநீரகம் முதலிய இதயத்துடன் நேரடி தொடர்பு கொண்ட உறுப்புகளில் ஏற்பட்ட புற்றுநோய் செல்கள் இரத்த ஓட்டத்தின் மூலமாக இதயத்தின் சுவர்களில் அல்லது தசைகளில் ஒட்டிக்கொண்டு வளரும் பரவல் வகை கட்டிகள் ஆகும். அரிதினும் அரிதான இத்தகைய இதயத்தில் வளரும் புற்றுநோய் கட்டிகளை இதய அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்ய இயலும் என்பதோடு இத்தகைய புற்றுநோய் சிகிச்சை 100% பயனளிக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது ஆகும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.